ஹாய் அன்பு உறவுகளே, இன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் ஒல்லிக்குளம்னு சொல்லி ஊருக்கு வந்திருக்கேன். இது சொந்த ஊர். சொந்த ஊரில் வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணி மீன் பிடிக்கத்தான் இங்கே வந்திருக்கேன். நல்ல அழகான இடம் ஒன்று எங்களோட இடம். இதுக்குள்ளே ஒரு மைதானம் கூட இருக்கி எங்களோட ஊரில். ஒல்லிக்குளம்னு சொல்கிறது எங்களை சின்ன ஒரு பிரதேசம். இந்த அப்பல் எங்கன்னு சிலோன் அப்பல் எம்பாங்க. இது இந்த பால்வாடி. இது அப்பல் இல்லை, இது நஞ்சு பந்துக்காக நஞ்சு. இதுக்குள்ளே இருக்கிற பருப்பு வந்து நஞ்சு. இது சாப்பிட்றதில்ல. சம்பவங்கள் பழைய வரலாறுலாம் இருக்குது. இது ஹாய் அன்பு உறவுகளே, இப்போ நாங்கள் மீன் பிடிக்க வந்து இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். இவரை நம்மளை கூட்டாளி வீடியோ எடுக்கணும்னு சொன்ன உடனே உடனடியாக நமக்கு வந்து நாங்கள் வாரம்னு சொல்லி உடனே வந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையில் நாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொழுது சாயுது. இங்கே அடுத்த கொஞ்சம் மீனை ரைட். நம்ம மீன் பிடிக்க இடத்த வந்திருக்கோம். நம்ம நண்பர்கள் அனுப்பிக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சோமா எல்லாம் சிவன் தானே? ரைட். எங்கள் சின்ன தம்பி ஒரு நாள் வந்திருக்காங்க மீன் பிடிக்க. இதான் மீன் பிடிக்க இடம். பார்ப்போம் என்னென்ன மீன் வகையான மீன்களை பிடிப்பும் வந்து போட்டு பார்ப்போம். மீன் படுகுதா? ஹாய் சொல்லுங்க. மண்புழு போட்டு பிடிக்க பார்ப்போம். கொடுவான்னு மிஸ் ஆகிருக்காம். கொடுவா மீனுக்குள்ளே இருக்கு எல்லா சகல விதமான மீனும் இதுக்குள்ளே இருக்கி. பார்ப்போம் என்ன மீன் இருக்கணும். பித்தானே இந்த ஐயா நம்மள பாய். ரைட். மீன் பிடிச்சிங்களா? ரைட். வேறு லெவல். இப்போ வந்தீங்களா எங்களை ஃப்ரெண்ட் எல்லாம் நிற்காங்க. மீன் பிடிக்கும். என்னென்ன மீன் படுகுதுன்னு கொஞ்சம் பொறுமை செஞ்சு பார்க்கணும். பொறுமையாக பாருங்கள். நல்ல விரால், சுங்கான், மற்றது என்ன பனையான் இப்படி அமைந்திருக்கு. நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம். இருக்காங்க எல்லாம் வந்து இந்தியாவும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். கட்டாயம் உங்களை இணைஞ்சிருங்க. இன்றைக்கி நிறைய மீன் பிடிக்க போகிறோம். இதுதான் மாசு அடிக்க போகுது. பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா பெரிய குளம் உண்டு. இது சின்ன குளம் இல்லை. இதில் வந்து இந்த சைட்டில் வந்து முதலை கிடைக்கு. அதில் கொஞ்சம் அந்த சைட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் பயப்படுறேன். முதலை கிடைக்கு. மற்றபடி எல்லா வகையான மீன்களும் இதில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இந்த என்னென்ன மீன் பிடிக்காங்க, என்னென்ன மீன் படுகுதுன்றது. அவ்வளோ இந்த பார்ப்போம். நம்மளை கூட்டாளி வைக்க போட்டிருக்காரு. இந்த மீன் கொத்தினா விலங்குறதுக்காகத்தான் இந்த இரண்டு போட்டிருக்கேன். இந்த ஐக்கு பாருங்கள். இது மீன் கொத்தி இழுத்துட்டு போக விலங்கு நமக்கு மீன் படுகுது, கொத்தி படுகுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். 3 பேரும் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு யார் பிடிக்காங்கன்னு பார்ப்போம். ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்கீங்க பார்ட்னர். ஏற்கனவே மீன் பிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து பறிச்சிருக்கிட்ட பாருங்க. இந்த என்ன மீன் இது? பனையான். வந்து பாருங்க மீனை காட்டு. இந்த அடிக்கு மீனை கொண்டு காட்டு. மீனை காட்டு. இந்த பனையா மீன் சின்ன மீன் தான் பட்டு வைக்குது. பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த மீன் வரும். வேக போடும். அது எத்தனை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு சேஜ் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து எல்லா இனமும் கலந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒல்லிக்குளம் சொல்கிற பிரதேசம். இதில் வந்து சேஜ் இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளி வாயில் இருக்குது. உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது. 3 இனமும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இந்த ஒல்லிக்குள பிரதேசம். இந்த வாரம் மீன் பத்திரிக்கேன். எப்படி இடம் பண்ணி பாருங்க. மீன் பத்திரிக்கை. வா சூப்பர் மீன் உண்டா பாருங்க மீன். இது என்ன மீன்? இதுதான் சுங்கான். மசரி என்ன சொல்லுவாங்களா? பெரிய மீன் உண்டு. கட்டுற கஷ்டம் மீன். முள்ளு படாமல் காட்டிட்டாங்க. அந்தா அவர் ஒரு மீன் பிடிச்சிருக்கார். என்ன மீன் பார்ட்னர்? வெட்டு வெட்டு பனையா. இதுக்கு பேர் வெட்டு பனையா. தம்பி இதையும் பிடிச்சி போடுமே என் பேக்கில்.
போடும். பிடிக்குதா? வெட்டு பண்ணியா அது எங்கே கழட்டிட்டாங்க. இப்போ டைமாக போகலாம் சரியான மீன் பிடிப்பாங்க. அதையும் பார்ப்போமே, அடுத்த மீனை பார்ப்போம். எங்களோட குட்டி தம்பி விளாண்டு வந்திருக்காரு. மீன் பிடிக்க வந்தீங்க தம்பி? ஆ, மீன் பிடிக்க வந்தீங்க? மீன் பிடிக்க வந்திருக்காரு, பாப்பாவோட மீன் பிடிக்க வந்திருக்காரு. இப்போ மீன் கொத்துற சிஸ்டத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதையும் போய் பார்த்துட்டு வாருண்ணா, சரியா? அதையும் கொஞ்சம் பார்ப்போம். புழுவெல்லாம் கணக்கு அடிக்கா நமக்கு மீன் பிடிக்க. மண்புழு இதை வச்சு தான் மீன் பிடிக்கணும். காடு இந்த இந்த மீன் பார்த்திக்கு என்ன மீன் இது? பழைய அந்த அடுத்த மீன். ஒரு மீனை பிடிக்க 2 மீனையும் காட்டுங்க. 2 மீனையும் எங்களுக்கு காட்டுங்க. இவர் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் பெருசு. இது 2 சைஸையும் பார்த்தோம்டா. இந்த 2ஐயும் பார்த்தோம்டா. அவர் ஒரு மீன் வேறு ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. நல்ல சைஸான மீன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பிளேண்டி கொண்டு வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு. அதுக்கு பிளேண்டியை ஊற்றி குடிச்சிட்டு தான் மீனை பிடிக்கிறவங்களை பார்க்கணும். பிளேண்டி ஃபுல்லாக தான் இருக்குது, எல்லாருக்கும் சேர்த்து இருக்கு. பிளேண்டி குடிப்போமே. தரமிக்கத்து ஸ்ரீலங்காவில் இலங்கை தேவை வந்து விசேஷமான தேயிலை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். தாவமாரிக்கு மேலே கொண்டு வந்திருக்கோம். ரைட், பிளேண்டி குடிச்சு பார்ப்போம் இப்படிங்க. பத்துட்டு போல இருக்கி. வா, இந்தா என்ன மீன் இது? சுங்கானண்டா. இப்படி பாருங்க, பார்க்கவே பயங்கர மாதிரி. எருமை மாட்டுக்கு வாக்கில் இருக்கு. இதாகி இது எருமை மாடு மாறிட்டான் பார்க்கக்குள்ள. சுங்கான்ன்றது கீழே போட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கு இந்த மீன். இது சுங்கான்னு சொல்லுவாங்க. இடிக்கு மனுஷன்னா அந்த உலகத்திலேயே ஏண்டா பிறந்த மணி யோசிப்போம் நம்ம. அப்படியான ஒரு மீன் தான் மீன். எப்படி கலட்டப்படான்னு பார்ப்போம். கலட்டுங்க பாருங்க பார்ப்போம் மீன். அப்படி பிடிச்சி முள் இருக்கேனே, வெரி டேஞ்சர் முள். அந்த முள்ளை எல்லாம் பிடிச்சி நல்லா பாருங்க. நல்லா தூண்டில் விழுங்கிட்டேனே. ஓகே, இப்போ நாங்கள் போனோம் என்னன்னு சொன்னால் அவங்க பெருசாக மீனை காணலை. அதனால் கோல்டன் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க உங்களுக்கு அதையும் போய் பார்ப்போம். நிற்கிது. இதுக்கு பேர் தான் சிலோன் அப்பல் எப்படி சொல்கிறாங்க. நிறைய காய் காய்ச்சிங்க இந்த சிலோன் அப்பல்ங்கிற இந்த அப்பல் வந்து இது சாப்பிடல, ஒருத்தரும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா இருக்குது. சாப்பிட்றதுனா ஒன்றும் எரியா நஞ்சு. இது தாமரை பூ. காயெல்லாம் காய்க்கும். தாமரை காயெல்லாம் இந்த காய் இந்த பார்ப்போம். இதுதான் தாமரை காய். இந்த இதுக்குள்ளே கொட்டை இருக்குது. இதுக்குள்ளே வந்து உடைச்சி பார்த்து வந்தா பிஞ்சு இன்னும் பெருசாகல. மீன் வந்து சத்தம் போட்டாலும் மீன் நிற்காது. நோம்பலை கற்றுக்க போட்டு சாப்பிட முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா விரால் மாட்டிக்காரு. இந்தா கரமான விரால் வந்து மாட்டிக்காரு. இந்த அதிகாரி பாருங்க, கரமான விரால் வந்தாலும் பிடிச்சிருக்கோம். என்ன தொங்கிட்டு நிற்கும் கொஞ்சம். விரால் உள்ள குளம்புக்கா இப்போ வந்திருக்கோம். நல்ல மீன் வந்து பாருங்கள், நல்ல சைஸ் வந்து பார்த்துருக்கு. என்னங்கதா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எப்படி இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விரால் வந்து பிடிச்சிருக்கோம். எப்படி சைஸ் நல்ல சைஸ் விரால் வந்து பார்த்துருக்கு. இந்த இப்படியான மீனத்தை தான் அங்கே பிடிக்க வந்தோம். வாழை ஆட்டி 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 நிற்காரு. கட்டாயம் பாருங்கள், விரால் பிடிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம்.
நல்ல ஏரியாவுக்கு வந்துருக்கோம். அடுத்தடுத்த மீனெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறோமா? ரைட், ஓகே. இப்போ மீனை கலட்டுவோம். கலட்டினா போடணும். இப்போ நம்ம கலட்டுவோம். என்ன மீன் விரால் எப்படி கலட்டுறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. தரமான விரால் வந்து பட்டிக்கு ஒரு புட்டி உள்ளங்கையில் புட்டிச்சிருக்கு பாருங்க, எப்படி இருக்காங்க. அழகான முறையில் இருக்காது. இதோட பெருசெல்லாம் கிடக்கா? இதில் பெருசெல்லாம் இருக்கு. அவர்கிட்ட போடுங்க, இருக்குது துடிக்கும். அது துடிக்குதுன்னு இது அடிக்காது. அது தம்மில் அடிக்காது. ஓகே. இன்னும் அடுத்தடுத்த மீன் விராலில் பிடிச்சி உங்களுக்கு காட்டுவோம். அதுக்கு தான் வந்தோம். இந்த சின்ன மீன் படிக்கும் தான் யோசிச்சு இந்த பார்த்தீங்கன்னா கொக்கு முட்டை, அதாவது மேலே கொக்கு தங்குற இடம் போல இருக்கு. நிறைய பேண்டு கிடக்கு. கொக்குட முட்டை, பச்சை கலர் முட்டை. இந்த முட்டை உளுந்து மேலே உளுந்து உடைஞ்சிருக்கு. அது நாம் இந்த நம்மளை வீடியோவில் பதிவு செஞ்சோம். இந்த பார்த்தீங்கன்னா தரமாக சுங்கா ஒன்று பிடிச்சிருக்காரு. அது பிடிச்சி கலட்டி போகணுங்க பாருங்க. பிடிக்குமெண்டா ஏண்டா பிறந்த மாதிரி யோசிப்போம். அந்த அளவுக்கு விஷம் கூடிய சாமான் வந்தது. முள்ளு தான் விஷயமா? மீன் விஷம் இல்லை. மீன் விஷம் இல்லை, முள்ளு விஷம். கலட்டியாச்சு, லேசாக கலட்டிட்டாரு. இதுக்குள்ள பிடிச்ச மீனெல்லாம் இதுக்குள்ள அடிக்கி எடுக்கலை. அங்காளையும் பாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கு மீன் பிடிக்கிறது. எங்களுக்கு வந்து தோழர்கள் அங்கே ட்ரை பண்ணுறாங்க. இங்கே நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வெயில் தான் கொஞ்சம் கூட. வெயில் கொஞ்சம் அதிகம், மூஞ்சிக்கு வெயில் அடிக்குது. சரியான வெயில். ஆன் பண்ணி நொங்கு காய்ச்சிருக்கு. நொங்கு காய்ச்சிருக்கு. நொங்கு இன்னொரு டைமுக்கு நொங்கு வெட்டி ஒரு வீடியோ வந்து போடுறோம். நொங்கெல்லாம் இப்போ பிஞ்சு போல் இருக்குது. நொங்கு பெருசானத்தோட அடுத்த வீடியோவில் வந்து நொங்கு எப்படி வெட்டுறோம் விஷயத்தை உங்களுக்கு காட்டுறது ரெடியாக இருக்கேன். நாங்கள் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ இணைஞ்சினீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சினீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அடுத்த மீனை பிடிப்போம் வாங்க. அந்த ஒரு மீன் பற்றிக்கு சுங்கந்தான் வெரி டேஞ்சரஸ். கை வைக்கல, அது கை வச்சா இடிக்கும். பாம்பு மாதிரி தைக்க. இந்த பத்திரிக்கை இதுவும் பனையான் தானே? பனையான் அந்த கலட்டுங்க. எப்படி கலட்டு வந்து பாருங்க. இடிக்கிருக்கு வெட்டு பனையான். கையை வெட்டு மட்டும் பனை மாட்டியால் வெட்டின மாதிரி இருக்கும். அப்படி தானே? அந்த ஐயா சாமான் போடுங்க. பிடிக்கிறது ஐ ஐ ஐ ஐ தப்பி ஓட பார்த்து தேக்க போடும். இந்த ஒரு மீன் பட்டிக்கு இதுவும் அதே மாதிரி வெட்டு பனையான் தான். தம்பி என்ன வெட்டு பனையான் தானே? வெட்டு பனையான். ரைட், இதையும் கலட்டும். நிறைய மீன் பிடிச்சிருக்கு. புடி பட்டிக்கு நிறைய மீன்கள். அதையும் கலட்டத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதையும் கலட்டி கடைசி அதே இன்னொரு விரால் பட்டிக்கு இந்த பாருங்க. அதே விரால் நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. தரமான விரால். அதே அளவான சைஸ் தான் இருக்கும். கலட்டுங்க பாருங்க, கலட்டுங்க. அதே சைஸ் தான். ஓ கேமு கேட்காதுண்ணே. ரைட், இப்படிங்க பிடிங்க, நல்லா பிடிங்க. அதே மாதிரி சைஸ் தான். பேக் கொண்டு வாங்க பாருங்க, பேக்கில் போடுவோம். இங்கே காட்டுங்க மீன் வந்தது வீடியோவுக்கு தான். என்ன சத்தம் போடாதீங்க, மீன் வந்து ஓடிடும். சத்தம் போட்டால் அதுக்கு பிடிக்காது. பெட்டியான மாட்டிருக்கேனே. பேக் காட்டுங்க, மீனை காட்டுங்க. ரைட், போடுங்க. பேக்கில் போடுங்க. நம்மளோட பார்ட்னருக்கு வந்து விரால் பட்டிக்கு காட்டுங்க பார்ட்னர். ரைட், அவருக்கு 2, இவருக்கு 1. ரைட், கலட்டுவோமா? கலட்டுங்க, இதே கலட்டுங்க. இன்றைக்கி விரால் வேட்டை வந்து பார்க்கும். இந்த மீன் பிடிக்காமல் போடல. எல்லா மீனையும்
பிடிச்சி போட்டாமல் போகிறேன்னு பொழுது சாயுது அதுதான் மீன் பிடிக்கலாம் பேக்கை போடுங்க பேக்கெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் கொடி வைக்கிறதுக்கு ஓகே சரி அடுத்த மீனை பார்ப்போம் புழுவெலாம் போடுறோம் இந்தாக்கி புழுவை குத்துங்களான்னு எப்படி குத்துறேன்னு விழாது பிடிக்கணும் எப்படி குத்தணும் இந்த மாதிரி குத்தி தூணியில் ஃபுல்லாக செய்யாமலுக்கு புழு வரை துடிக்கணும் இப்படின்னு ரைட் சிஸ்டத்தை பார்த்துக்கொள்ளுங்க ரைட் ஓகே ஆஹா அடி திரும்ப போடுவோம் என்ன அமைப்பில்லைண்ணே அமைப்பில் மாட்டிட்டு ஒருத்தானே விழுந்தது இருக்கும் தானே போய் விட்டு நல்ல சைஸ் ஆனால் உண்டு சரியா கொடி வைக்கலண்ணே கொடுவல அதான் அவசரப்பட்டு எழுதிட்டோம் கொத்துது இல்லைங்க இல்லைங்க என்னது என்னது இந்த இது செம்ம சைஸ் உண்டு இவரையும் பிடிங்க இப்போ தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி தெரிஞ்சு இப்போ தான் செட்டியான மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் விரால் வேட்டைன்னு பண்ணிகிட்ருக்கோம் பாருங்க ஒரு மீன் ஒன்று மிஸ் ஆகிட்டு நல்ல சைஸ் உண்டு கவலை தான் சரி பார்ப்போம் அடுத்த மீனை பார்ப்போம் சரியான இடங்களில் போடுங்க 3 கலையை போட்டு இருக்கிற மீன்லாம் பிடிச்சிட்டு போய்த்துருவோம் இது ஆட்கள் வராத இடம் உண்டு நாங்கள் வந்திருக்கிறது ஆட்கள் பெருசாக வந்தது இல்லை நாங்கள் வந்திருக்கோம் நல்ல மீன் பார்க்கும் இப்போ நீங்கள் இந்த சிக்கு பிரித்து எங்களோட பிரதர் இது வந்து சிக்கிட்டுது நூல் சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இதில் அந்த விழால் கலண்டு விழுந்துச்சு அது கொஞ்சம் கவலை ராவை தூக்கம் போகுமா உங்களுக்கு தூக்கம் போகாது தூக்கமே போகாது மீனை கொஞ்சம் பார்ப்போம் மீன் கொத்துது கொக்கர் பாருங்க கொக்கு இழுத்து போகுது மீன் இழுக்குது விடுங்க ஆஹா மிஸ் ஆயிடுச்சு சரி சும்மா இல்லை போட்டி பிடிக்காங்க நீயா அது சின்ன தம்பியும் பாவம் பசிக்கிற தம்பிக்கு இல்லை மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவோம் ஓகே இதாருங்க ரைட் இந்த பிடிச்சிக்கிங்கண்ணே என்ன சாமா அது விரால் பார்ப்போம் விரால் சைஸை பாருங்க இது விரால் வேட்டை இன்றைக்கா சின்ன மீன் பிடிக்கலான்னு பார்த்தா பெரிய மீன் தான் பார்த்திக்கல மாஷா எல்லா போடும் நல்லா ஓகே பாருங்க பேக்கை போட்டாச்சு பிடிக்காதுண்ணே இது நல்லா வச்சு ரெட்மி இப்போ போட்டிருக்கோம் அடுத்த மீனை பார்ப்போம் இன்றைக்கி வந்ததுக்கு பரவாயில்ல வீடியோ பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு வீடியோக்கள் இடையில என்னென்னா எங்களோட பார்ட்னரில் மீன் பிடிக்கிற கலக்கம்பு வந்து இதாக பழுதாக போயிட்டு அது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து மீன் வந்து மிஸ் ஆகிட்டு இது 3 விஷயம்தான் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட விஷயம் இருந்தாலும் மீனில் பிடிச்சிருக்கோம் அடுத்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிரேவி ஆகிட்டு ஃபுல் கிரேவி ஆகிட்டு நல்ல கொக்கெல்லாம் வந்து இங்கே தான் தங்குறாங்க இந்த பாருங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே தான் வராங்க இந்த கொக்கெல்லாம் வந்து தங்குற இடம் இது நாங்கள் ஏற்கனவே காட்டின கொக்கு முட்டையெல்லாம் அடிக்கிண்டு பாப்பா இந்த பாருங்க எதிர்கான வேட்டை பிடிச்சிட்டாரு ஒன்று இப்போதான் மிஸ் ஆகினேன்னு நினைக்கிறேன் நான் இந்த விழாவில் தான் மிஸ் ஆகிருக்கு போலிருக்கு அது மொத்தம் பாருங்க சந்தோஷத்தை பாருங்க எப்படி சந்தோஷம் போட்டு மாஷா வேற மிஸ் ஆகினா உங்களுக்கு மாட்டி சிக்கில் பிடிச்சிட்டு நான் தான் காட்டி கொடுத்தேன் கம்பங்களுக்கு இது இல்லைங்கன்னு சொல்லி இது விரால் கோச்சிங் தான் ஃபுல்லாக எல்லாம் விரால் மீன் தான் பாருங்கள் எப்படி மீன் பாருங்க பார்த்தீங்களா இது நாளைக்கு இங்கே வரையாமல் இப்போ பிளான் பண்ணிட்டாங்க இன்ஷால்லா நாளைக்கும் வருவோம் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து நல்லா விளங்கிட்டா நல்லா விளங்கிட்டு வாய்க்குள்ளே போய்த்து கம்பு இழுத்துச்சு நாளைக்கு வரியாமா ஓ இந்த எங்களுக்கு இப்போ டைம் போயிட்டுருக்கு நல்லா மீன் இப்போ தான் படுகுது
பட்டத்துக்கு டைமும் இல்லாதிக்கு எங்களுக்கு நாளைக்கு கலந்து ஒரு சின்ன ஒரு இடம் தான் வளைஞ்சி செய்ய தேவையில்லை. மீன் பிடிக்க இடத்தை நாங்கள் கண்டுக்கிட்டோம். இனி விரால் வேட்டை தான் நடக்க போகுது நாளையிலேருந்து. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க மாட்டிட்டு மாட்டிட்டேனே. லைட்டை கொஞ்சம் அடிக்கிறீங்க, அப்படி லைட் அடிக்கிறாங்க. ரைட்டா ப்ளஸ் ப்ளஸ் தரும் பாருங்க. எப்படி வாய்க்குள்ளே வைத்தேன்னு கட்டும் சரியான ரவுடிய மீன் உண்டு இது. இந்த மீன் பிடிக்கிறதா ஒரு சந்தோஷம்தான். கடையில் போட்டு இப்படி பெரிய பெரிய மீன்களை பிடிக்க போக பாருங்க எவ்வளோ சந்தித்தனம் காட்டுங்க, இப்படி புரட்டி காட்டுங்க பாருங்க. பாருங்க ரொம்ப மல்லு காட்டுது. சரியான ஃபிலம் இருக்குது. சுறு போடுறதா இழுத்து பிச்சு தான் எடுக்கணும். பேக் பேக்க போகணும் அப்படி இழுத்தா போயிட்டு ஓகே கவனம் அடிக்கும். இறப்புடி இருக்காடா, இறப்புடி இருக்கு வாங்கிட்டு. அது எல்லாருக்கும் நாங்கள் இன்றைக்கி மீன் பிடிச்சாச்சு, மீன் பேட்டை பண்ணியாச்சு, வீட்டுக்கு வந்துருக்கோம். விளங்குது இல்லை. நாளை மீண்டும் உங்களை சந்திப்போம். பாய் தம்பி, பாய் சாதி பாய். மீன் ஒரு வீடியோ சந்திக்கும் பாய்.